நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா, மேலே கொஞ்சம் தார்பாய் போடுற மாதிரி போட்டு விடுங்க. ஏன்னா இந்த தார்பாய் அந்த தார்பாய் அவுத்து மழை வந்துச்சுன்னா போட்டு பூவை பொத்துற மாதிரி. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நைட்டு திடீர்னு மழை வந்துருச்சு. திடீர்னு மழை வந்ததுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இந்த மூட்டை அப்படியே தூக்கி விதைக்கிறதும் 10 நாள் இருக்கு. பூண்டு இருக்கு. 1 கிலோ வரைக்கும் வந்தாலும் வந்ததுதான், 1.5 கிலோ வந்தாலும் வந்ததுதான், 1/2 கிலோ வந்தாலும் வந்ததுதான். அப்படியே கொடுப்பேன். இதுதான் மஞ்சள். இப்படிதான் இருக்குங்களா? ஆமாம். இது வந்து பாலிஷ் பண்ண பிறகுதான் மடிக்க போகும். இந்த பிறக்கிறாங்க பாருங்க, குண்டு மஞ்சள் மூஞ்சி போடுறது. இந்த தாளை பிக்கிறாங்க. இதுதான் வைக்கிறாங்க போவோம். அதான் கையெல்லாம் பொத்து போகுது. எடுத்து கொண்டு போய் அங்க போடணும் இல்லைங்களா? காயப்படுறது நாங்க பாலிஷ் பண்ணுவோம். காலையில 8 மணிக்கு வந்தோம்னாங்க சாயந்தரம் 3:30 மணி வரைக்கும் செய்வோம். வந்து கோபுரம் மஞ்சத்தூள் போடுறது போகும். குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம், குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம சத்தி மசாலா அதுக்கும் போகும். மாத்திரைக்கு தயார் பண்றதுக்கும் போகும். பச்சையா இருந்துச்சுன்னாக்கும் மெடிசனுக்கு போயிடும். பாலிஷ் பண்றது கடைகளுக்கு போகும். சரி, இந்த 3 ஏக்கர்ல எவ்வளவு விளைச்சல் வருங்க? நல்ல கவுண்டம்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கலை சார்ந்த ஒரு தம்பதியினர் இங்கே பணி புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது என்ன பணி அப்படிங்கிறத நம்ம அவங்ககிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா மஞ்சள் விவசாயம் எப்படி பண்ணுறாங்க, இந்த கஸ்தூரி மஞ்சள்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பெண்கள் வந்து முகத்துக்கு வந்து அப்ளை பண்ணக்கூடிய அந்த மஞ்சள், குழம்புக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அதை எப்படி வந்து அறுவடை பண்ணுறாங்க, இப்போ வந்து அவங்க என்ன வேலை பண்ணிகிட்டு இருக்காங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? ஐயா வணக்கங்க. உங்கள் பேர், உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை பகிர்ந்துக்குங்கம்மா. என் பேர் செல்லப்பாண்டி. அங்க இருக்கும்போது நல்லா சத்தமா பேசுனீங்க, பேச்சே வர மாட்டேங்குது. என் பேர் சத்யா. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க என்ன விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். மாசம் சம்பளம் மாசம் 20 ரூபா சம்பளம் வாங்கிட்டு. மஞ்சள் 10 மாசத்துக்கு அறுவடை பண்றது மஞ்சள். ஓகே. அது 8 மாசம் வாழை. இது எவ்வளவு ஏக்கருங்க ஐயா? இது 4 ஏக்கருங்க. இந்த மஞ்சள் இருக்கு பாத்தீங்களா, இது எவ்வளவு ஏக்கர்ல பயிரிட்டு இருக்கீங்க? இது நாங்க 3 ஏக்கர் போட்டு 3 ஏக்கர்ல பயிரிட்டு இருக்கீங்க. சரி, இந்த 3 ஏக்கர்ல எவ்வளவு விளைச்சல் வருங்க? விளைச்சல் வந்து மூட்டைக்கு வந்து 100 கிலோ, ஒரு ஏக்கருக்கு 40 மூடை. இதுதான் மஞ்சள். இப்படிதான் இருக்குங்களா? ஆமாம். இது பாலிஷ் பண்ணா தான் உருண்டை உருண்டையா இருக்கும். இதை பாலிஷ் பண்ணணுமா? ஆமாம். இப்போ இதை வச்சு என்ன பண்ணுவீங்க? இது வந்து பாலிஷ் பண்ண பிறகுதான் மடிக்க போகும். அது வரைக்கும் காயணும். காஞ்ச பிறகுதான் பாலிஷ் பண்ணுவோம். விளைச்சலுக்கு இங்க இந்த நிலங்கள்ல தான் நீங்க பயன்படுத்துறீங்களா? இதுக்கு விதை வந்து தனியா இருக்குங்களா? ஒரே மஞ்சள் தான் அந்த இருக்குல்ல, அந்த மஞ்சள். இப்ப பெண்கள் என்ன வேலை செய்ய பணிகள் அங்க செஞ்சுட்டு இருக்காங்க? இந்த பிறக்கிறாங்க பாருங்க. அப்படியே போலாங்களா இங்க? போலாம். குண்டு மஞ்சள் மூஞ்சி போடுறது. சமையலுக்கு போடுற மஞ்சள் கிடையாது இது. அது வந்து தனியா பாலிஷ் பண்ணிட்டோம். இது வந்து குண்டு மஞ்சள். இதுதான் வந்து பெண்கள் முகத்துக்கு போடக்கூடிய மஞ்சள். அந்த மஞ்சளும் இது ரெண்டும் ஒரே மாதிரி தான். எல்லாமே ஒரே இதுதான். ஒரே இதுதான். இப்போ இவங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த இப்போ பறக்கிட்டு இருக்காங்க. பறக்குறாங்க காய்ஞ்சு. இப்போ அதுல என்ன இருக்குங்க? அதுல வந்து இந்த தாளை பிக்கிறாங்க. இந்த வெள்ளை வெள்ளையா இருக்குதுங்கல்ல, இந்த தாளை பிக்கிறாங்க. இதுதான் தாளு. இந்த தாளு மிதிக்கலாமா? வெயில் இங்கிட்டு அடிக்கும். ஆனா இந்த தடவை ஆயிரத்தை வெட்டினவங்க சரியில்லை. எப்படி எடுக்கிறீங்க? இந்த இருக்கு பாருங்க, இது எப்படி இருக்குல்ல, இதை எப்படி எடுக்கிறது? இதுதான் வரும். இப்படிதான் எடுப்பாங்க. இதுதான் வைக்கிறாங்க போவோம். அதான் கையெல்லாம் பொத்து போகுது. இதை எடுத்து கொண்டு போய் அங்க போடணும் இல்லைங்களா? காயப்படுறது. அது காஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க நாங்க பாலிஷ் பண்ணுவோம். பாலிஷ் பண்ணாக்கும் இதாகும். இது முகத்துக்கு போடுறதே பொடிக்கே எல்லாத்துக்குமே தான். இந்த பணிக்கு உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் நீங்க கொடுக்குறீங்க? 400 ரூபா. ஒரு எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும் இருக்கணும்? காலையில 8 மணிக்கு வந்தோம்னாங்க சாயந்தரம் 3:30 மணி வரைக்கும் செய்வோம். அப்படி இல்லைன்னா 9 மணிக்கு 9:30 வந்தா
இன்னும் எவ்வளவு நாள் இருக்குங்கய்யா இந்த பணிகள்? இல்லை அவ்வளோதான், இந்த முடிஞ்சு முடிச்சுட்டு வாங்க. இன்னைக்கோட முடிஞ்சு இல்லைங்களா? அவ்வளோதான். இது வந்து கோபுர மஞ்சத்தூள் போடுறது போகும், குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம், குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம சத்தி மசாலா அதுக்கும் போகும். அப்புறம் மாத்திரைக்கு தயார் பண்றதுக்கும் போகும். மாத்திரைக்கு தயார் பண்றதுக்கும் போகுது. இது என்னென்னங்க ஐயா பண்ணுவாங்க? இந்த அதாவது மருத்துவ குணங்கள் மஞ்சள்ல ஏராளம்னு சொல்லியிருக்காங்க. அந்த மருத்துவ குணங்கள் என்னென்ன இருக்கு மஞ்சள்ல? இதுல வந்து இந்த மஞ்சள்ல வந்து பச்சையா இருந்துச்சுன்னாக்கும் மெடிசனுக்கு போயிடும். இது நாங்க பாலிஷ் பண்றது கடைகளுக்கு போகும், மார்க்கெட்டு போகுது, ஈரோடு போகும், இல்லைன்னா கோயம்புத்தூர். மருத்துவ குணம்ன்றது வந்து அதை மெடிக்கலுக்கு போய் அவங்க இது மூலமா என்னென்ன நோய் மாத்திரைக்கு இது பண்றாங்க, மஞ்ச காமாலை இந்த மாதிரி இதுகளுக்கெல்லாம் வந்து பயன்படுத்திக்கிறாங்க. உங்களுடைய வேலைகள் என்னென்னங்க? எங்களோட வேலை வந்து இந்த தோட்டத்துக்குள்ள வந்து தண்ணி பச்சை, மாடு இருக்கு பார்க்க, விவசாயம், அவ்வளோதான். இதுதான் பண்றீங்க. மேற்படி இப்போ மஞ்சள் வந்து எவ்வளவு நாள் ஆகுங்க? இப்போ ஒரு வருஷம். விதையை பார்க்கலாங்களா? வாங்க பார்க்கலாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களா? ஒன்றும் பிரச்சனை. சாப்பிட்டீங்களா? மழையெல்லாம் வந்துச்சுங்களாங்க? மழை நைட்டு சரியான நல்ல மழை இல்லைங்களா? மேலே கொஞ்சம் தார் பாய் போடுற மாதிரி போட்டு விடுங்க. ஏன்னா இந்த தார்பாய், அந்த தார்பாயை அவுத்து மழை வந்துச்சுனாக்க போட்டு பூவை பொத்துற மாதிரி, அதுதான் மேலே தார்பாய் போடுற மாதிரி போட்டு விடுங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நைட்டு திடீர்னு மழை வந்துருச்சு. திடீர்னு மழை வந்ததுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஐயா இது என்னங்க? இதுதான் விதை மஞ்சள். இந்த மூட்டைகளை வந்து நீங்க மழையில நனைஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களா? இந்த மூட்டைகளை என்ன பண்ணுவாங்க? இந்த மூட்டை அப்படியே தூக்கி விதைக்கிறதா? விதைச்சலுக்கு நீங்க பயன்படுத்த? இது எப்படி விதைக்கிறதுங்க? கொத்துல வச்சு இது பண்ணுவோம். இது என்னங்க? இது கீரை பயிரிட்டு இருக்காங்க? இல்லை, அது தட்டைப்பயிறு. ஒன்றும் பிரச்சனை இல்லையா? அது ஒன்றும் இல்லை, மாட்டுக்காக போட்டு. இதை எடுத்து ஒவ்வொரு இடத்துலயும் அப்படியே ஃபிட் பண்ணி அப்படியே பண்ணிருப்போம். இது ஒரு ஏக்கருக்கு இது இந்த மஞ்சள். பெண்கள் வந்து அதுல அப்படியே ஊண்டி விடுறது. ஊண்டி விடுவாங்க. எவ்வளவு கேப் விட்டு நீங்க பயிரிடுவீங்க? அரை அடிக்கு ஒரு கேப். அரை அடிக்கு ஒரு 4 விறக்கடைக்கு ஒரு மஞ்சள். அந்த மாதிரி நீங்க பயிரிட்டுருக்கீங்க. ஓகே. இது எப்போ நீங்க பண்ணுவீங்க? அடுத்து இன்னும் 10 நாள் இருக்கு. இன்னும் 10 நாள் தான் இருக்கு. ஊண்டு இருக்கு. இப்போ இந்த ஒரு இது மஞ்சள் இது பயிரிட்டா அது மூலமா நமக்கு எவ்வளவு வருங்க விளைச்சல்? அது வந்து சொல்ல முடியாது, அது கணக்கு. 1 கிலோ வரைக்கும் வந்தாலும் வந்ததுதான், 1.5 கிலோ வந்தாலும் வந்ததுதான், 1/2 கிலோ வந்தாலும் வந்ததுதான். அது வந்து போட முடியாது. மஞ்சளின் தேவை எப்படிங்க? வெளிநாடுகளுக்கு அதிகமா இருக்குதுங்களா? வெளிநாட்டுக்கு போகுது, எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஈரோட்ல இருந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க. இது வெளிநாட்டுக்கும் அதிகமான தேவைகள் இருக்கு. ஆனா இன்னைக்கு ரேட் வந்து 1500 ரூபா. ஒரு கிலோ வந்து 150 ரூபா. 150 ரூபா வருது. எக்ஸ்போர்ட் தான் அதிகம் வெளிநாடுகளுக்கு போறாங்க. வெளிநாட்டுக்கு தான் போறாங்க, ஜெர்மனு இந்த மாதிரி போற நாட்டுக்கு. ஏன்னா மருத்துவ குணங்கள் ஏராளமா இருக்குது. ஆன்டிபயோட்டிக் இங்கேயே இருக்கு. மருத்துவ இந்த மஞ்சள் வாங்கி இங்கேயே அரைச்சு மாத்திரை ரெடி பண்றதுக்கு இங்கேயே இருக்கு கம்பெனி. இங்கேயே வந்துருச்சு. இங்கேயே கம்பெனி இருக்கு. கேரளா கம்பெனி ஒன்று இருக்கு, நான் பார்த்தேன். அதே கம்பெனிக்காரர்கள் தான் இங்கே வச்சிருக்காங்க, அர்ஜுனான்னு சொல்லி. அவங்களோட வேலைகள் என்னங்க? அவங்க வந்து இந்த மாத்திரைகளுக்கு தயார் பண்ணி இந்த பொடியை அரைச்சு கொண்டு போறதா. மஞ்சள் எல்லா நிலங்கள்லயும் விளையுங்களா? எந்தெந்த நிலங்கள்லாம் நல்லா விளையும்? இங்கிட்டு வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட், அதே மாதிரி கரூர் பக்கம் இங்கிட்டு விளையும். ஆனா நம்ம ஏரியாவில விளையாது. நம்ம ஏரியாவில அது கிடையாது. நம்ம ஏரியாவில இல்லை. அதுக்கு நிலம் வந்து எந்த மாதிரி பண்படுத்திக்கணுங்க? அது வந்து இங்கிட்டு வந்து செம்மண் இருக்குது, கரம்பையும் இருக்குது. எந்த இதுன்னு சொல்ல முடியாது இந்த ஏரியாவில். எப்படி இருந்தாலும் வரும். ஆனா நம்ம ஏரியாவில் இல்லை. உங்க ஏரியாக்குள்ள அது இல்லை. இல்லை, எங்க ஏரியாவுக்குள்ள எல்லாம் பூரா தென்னையும் வாழையும், வாழை கூட அவ்வளோக்கு இருக்கு, மாவும் புளி இதுதான் இருக்கும் நம்ம ஏரியாவில்.
வேற எதுவும் இருக்காது. வேற எதுவும் இருக்காது. ஒரு குத்தகை நிலத்தை வந்து ஒருத்தர் வந்து எடுக்கிறாரு. எடுத்து இந்த மஞ்சள் விவசாயம் நான் பண்ணணும் அப்படின்னா இதில் நம்ம வந்து நல்ல வருமானம் எடுக்க முடியும். நல்ல வருமானம் இருக்குது. எடுக்கலாம். ஓகே. எவ்வளோ ஏக்கர் வந்து சாலிடாக நமக்கு தேவைப்படுது? அது வந்து நம்ம இருக்கிறத பொறுத்து இருக்குது. 5 ஏக்கர் இருக்குது, 10 ஏக்கர் இருக்குது கொடுப்பாங்க. குத்தகைக்கு எடுக்கிறவங்க வந்து அது காசை பொறுத்து இருக்குது. ஏன்னா காசு வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து இப்போ குத்தகை ஓட்டுறவங்களுக்கு 4000 ரூபாய் வருஷத்துக்கு. அந்த மாதிரி 10 ஏக்கருங்க எல்லாம் பைத்தினவங்க 40,000. தண்ணீர் வந்து இதுக்கு எவ்வளோ தேவைப்படுதுங்க? இதுக்கு வந்து தண்ணி வந்து 9 தண்ணி சொட்டு நீரில் தான் போகும். சொட்டு நீர் தான் 9 மருந்து 9 களை எடுக்கணும். அப்படி எடுத்தால் தான் இந்த மஞ்சள் கரெக்டாக வரும். ஓகே. எத்தனை மாதங்கள் இது? 10 மாதம். 10 மாதம். அதுக்கப்புறம் இதை நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். புரட்டாசியில் போடுவோம். போட்டால் மார்கழியில் அறுவடை பண்ணிக்கலாம். மார்கழியில் அறுவடை பண்ணிக்கலாம். ஓகே. இது ஒரு லாபகரமான ஒரு தொழில் தான். நிலம் இருக்கிறவங்க இந்த தொழிலை தாராளமாக பண்ணலாம். நிலம் இல்லாதவங்க குத்தகை மூலமாக ஏதாவது அமைச்சு நம்ம இதை பண்ணாலும் ஒரு லாபகரமாக இருக்கும். வேக வச்சு கொடுத்தா இப்படி பாலிஷ் பண்ணுவாங்க. இந்த கருப்பாக இருக்கிறதுலாம் மிஷினுக்குள்ளே போட்டு அடித்து பாலிஷ் பண்ணி சுத்தமாக வர மஞ்சள். நம்மளும் அந்த அளவுக்கு வந்து பக்குவமாக இது பண்ணி பார்க்கணுங்க. அப்படி பார்த்தா தான் நம்மளுக்கு அதோட லாபம் நஷ்டம் இது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் இருக்குங்கிறீங்க. ஓகே. நல்லா பக்குவமாக பார்த்துக்கணுங்கிறீங்க. ஓகே. அதனுடைய செடி வந்து எவ்வளோ வளருங்க? ஒரு ஆள் உயரத்துக்கு 6 அடி வரும். அந்த செடி வந்து 6 அடி வரைக்கும் வரும். ரொம்ப வந்து மருந்து விடக்கூடாது. அப்படி விட்டோம்னா மஞ்சள் வந்து அழுகி போயிடும். இல்லை செடி வந்து சுத்தமாக தண்ணி விடாமல் காய போட்டோம்னா பழுத்து போயிடும். ஓகே. ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அந்த மாதிரி கவனம். நம்ம பிள்ளையை எப்படி பார்த்துக்கிறோமோ அந்த மாதிரி மஞ்சளை பார்த்துக்கணும். அப்படி பார்த்தா தான் இது பண்ண முடியும். மஞ்சள் வந்து என்னென்ன மாதிரியான மருத்துவ குணங்கள் இருக்குது? இது எதுக்காக பயன்படுத்தப்படுதுங்க? மாத்திரைக்கு போகுதுங்க. மாத்திரைக்கு போகுது. அவருக்கு தான் தெரியுங்க. மாத்திரைக்கு போகுது. அடுத்து வந்து குளிக்கிற மஞ்சளுக்கு, சத்தி மசாலா போகுது, குழம்புக்கு போகுது. ஓகே. சரிங்க. மஞ்சள் விவசாயத்தை பற்றியும் மஞ்சள் சாகுபடியை பற்றியும் நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றிமா. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து மஞ்சள் விவசாயம் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் இன்றைக்கி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. தொடர்ந்து நம்ம சிவாரன் டிவியை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சிவாரன் டிவியை இன்ஸ்டா பேஜையும் தொடர்ந்து பாருங்கள். டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.